பாடினா மட்டும் போதுமா, நாங்கள் நல்லா பேசுவோம் செய்வோம் சொல்ல வராங்க. இப்போ பேச்சு போட்டி பிரிவு 1 வின்னர்ஸ் சாண்ட்ரா, ஜெசிகா அண்ட் சர்வேஷ் பூபதி இப்போ வர போறாங்க பேசுறதுக்கு. ஆனா அங்க வர முன்னாடில ஒரு 1 question. ஆனுவல் டே நீங்க என்ஜாய் பண்றீங்களா? ஒண்ணுமே கேட்கலையே. Needs improvement, but it's okay for now. Enjoy. அவன் செய்ய விரும்ப ஆவவர சீனாம் இயல்வாத காவவே ஈவாத விளக்கே உடையாத விளம்பில் ஊக்கவாத கைவிடே யான் அழுத்த இகழில் ஏற்பாத இகழ்ச்சி ஐயமெட்டவுன் ஒப்பவாத ஓலக ஓதுவாத ஒளியல் அவ்வியம் பேசல் அகம் சுரக்கே. ஆத்திச்சூடி ரொம்ப நல்லா சொன்னீங்க. நீங்க ஸ்பீச் போட்டியில பிரைஸ் வாங்கியிருக்கீங்களா? அது சொல்றீங்களா? கதை சொல்றீங்களா? வேற்றுமை விளக்க அறுவடை செய்யப்பட்ட வயலில் நீவியானத்தில் சிந்திக்கின்றன. அவற்றை செம்புகளுக்காக குருவி, கொக்க, காகம், வாத்த, கோழி, புவா போன்ற பறவைகள் வந்து சென்றன. இவைகளோடு 2 அறைகளும் சேர்ந்து கொண்டன என்பது போட்டி வந்தது. ஒன்றோடு ஒன்று மோடிக்கொண்டன. வயலே பொக்லமாந்த மரத்தின் மேலிருந்து வேடர் பெரிய வலை வீசினான். பறவைகளும் எலிகளும் சிக்கிக் கொண்டன. அப்போதும் சண்டை ஒழியவில்லை. முட்டாள் பறவைகளே, சாக போவோம் என்ற நினைவே இல்லாமல் இப்படியா சண்டை போட்டுக் கொள்வது என்று அறைகள் கேட்டன. சண்டையை நிறுத்தி ஒரே மூச்சாக எல்லோரும் தாழ்ந்து தப்புவோம் என்றந்த புவா. ஆபத்தில் இந்த பறவைகளுக்கு ஒற்றுமை வந்தன. புறா சொன்னது போல் பறவைகள் செய்தன. எலிகள் வழியை நோக்கி வழியை உண்டாக்கின. பறவைகள் வழியே வந்தன. எலிகளுக்கு நன்றி கூறின. வேற்றுமைகள் மறந்தா வெற்றிகள் என்று பாடுகுடி. பறவைகள் பாழ்ந்தன. எலிகள் ஓடின. நன்றி, வணக்கம். ஒற்றுமையே பலம். ஒரு பெரியவருக்கு 4 மகன்கள். நால்வரும் எப்பொழுதும் சண்டை போட்டுக் கொண்டே இருப்பார்கள். அதனை கண்ட பெரியவர் மிகவும் வருத்தமடைந்தார். ஒற்றுமையாக இருங்கள் என்று கூறியும் அவர்கள் முடியாது என்று கூறிவிட்டார்கள். ஒரு நாள் பெரியவருக்கு உடல் நலம் சரியில்லாமல் போகவே தன் மகன்களுக்கு பாடம் புகட்ட ஒரு போட்டியை வைத்தார். 4 பேரையும் ஆளுக்கு கொம்புகளை கொண்டு வர சொன்னார். அந்த 4 கொம்புகளையும் ஒன்றாக கட்ட சொன்னார். பிறகு ஒவ்வொருவரையும் அழைத்து அந்த கட்டிய கொம்புகளை உடைக்க சொன்னார். யாராலும் முடியவில்லை. பிறகு கட்டுகளை அவிழ்த்து ஒவ்வொன்றாக உடைக்க சொன்னார். எல்லாரும் சுலபமாக உடைத்தார்கள். ஒற்றுமையோட பலம் என்னன்னு இப்போ தெரியும்னு நினைக்கிறேன்.
நீங்கள் 4 பேரும் 4 கொம்புகளைப் போலதான். ஒற்றுமையாக இருந்தால் உங்களை யாராலும் அசைக்க முடியாது என்று பெரியவர் கூறினார். 4 மகன்களும் அதை உணர்ந்து அன்று முதல் சண்டை போட்டுக் கொள்ளாமல் வாழத் தொடங்கினார். ஒற்றுமை இல்லாவிடில் அழிவு ஏற்படும். இதுவே இக்கதையின் கருத்து. வேற்றுமையில் ஒற்றுமை கண்டால் யானைங்கிற ஆணவத்தை தலைவிரித்தாடும். அன்பு எனும் மொழி மறைந்துவிடும். வேற்றுமையில் ஒற்றுமை கண்டால் யானைங்கிற அன்பு எனும் மொழி உள்புகும். ஆண்டவர் நம்பிக்கை மென்மேலும் வளரும். நன்றி. அன்பான பெற்றோர்களே, இனிய நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அஞ்சனா. நான் இப்பொழுது ஒரு திருக்குறளும் அதற்கான விளக்கமும் கதையும் சொல்ல போறேன். கேட்டினும் உண்டோர் உறுதி, கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல். அப்படின்னா நம்மளுக்கு துன்பம் வரும்போது தான் நம்மளோட நண்பர்களை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கலாம். இதற்கான கதை. ஒரு ஊரில் 2 நண்பர்கள் இன்னொரு ஊருக்கு போயிட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு காட்டு வழியாக போயிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க முன்னாடி ஒரு கரடி வந்துச்சு. 2 நண்பர்களில் ஒரு நண்பன் மரமேறி தப்பித்தான். இன்னொரு நண்பனுக்கு மரமேற தெரியவில்லை. நண்பனோட உதவியும் கிடைக்கவில்லை. அதனால் அவன் கீழே படுத்து மூச்சை அடித்து செத்தவன் போல் நடித்தான். கரடி வந்து சுற்றி பார்த்து இவன் செத்தவன்னு நினைத்து போய்விட்டது. அப்புறம் மரத்தில் இருந்த நண்பன் கீழே இறங்கி வந்து கரடி உன் காதல் என்ன சொன்னுச்சுன்னு கேட்டான். ஆபத்துக்கு உதவாத நண்பர்களே இல்லை அப்படின்னு கரடி சொன்னுச்சுன்னு சொன்னான். அதுதான் நம்மளுக்கு திருவள்ளுவரும் கேட்டினும் உண்டோர் உறுதி, கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல் என்ற திருக்குறள்ல சொல்லியிருக்காரு. அப்படின்னா நம்மளுக்கு துன்பம் வரும்போது தான் நம்மளோட நண்பர்களை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம். ஹலோ. நன்றி, மிகவும் நன்றாக பேசினீர்கள். இந்த வயசுல இப்படி பேசுனீங்கன்னா பெருசானோட சாலமன் பாப்பையா ரேஞ்சுக்கு பேசுவீங்க போல. அவர்களுக்கு மீண்டும் நமது பாராட்டுக்கள். நீங்க ரொம்ப நல்லா பேசுனீங்க. பேச்சு கேட்டாச்சு, பாட்டு கேட்டாச்சு. இப்போ ஒரு ஆட்டம் பார்த்தா எப்படி இருக்கும்? என்ன சொல்றீங்க? கவலைப்படாத.